பலவீனமான மனம் ஒரு அற்ப விஷயங்களிற்கு கூட எரிச்சல் பட்டு நிலை கொள்ளாம தவித்து வன்முறையில் இறங்கும். இரண்டாவது, கவர்ச்சிகளிற்கு எளிதில் வசப்படும். உதாரணமாக திருட்டு மற்றும் லஞ்சம். மூன்றாம், குழப்பம், சந்தேகம், தவறான எண்ணம் போன்றவற்றினால் நல்ல முடிவினை எடுக்காது நேர்மையற்ற தீர்ப்பை வழங்கிவிடும். நான்காம், எப்போதும் தீய சக்திகளிடம் சரணடைந்து ஒப்பந்தப்படுத்திக் கொள்ளும். ஐந்தாவது, வாழ்க்கையின் சவால்களை அதிலிருந்து தப்பிக்க கீழ்த்தரமான வழிகளை கையாளும். அதனால் எதிர்கொள்ள முடியாது. ஆறாவது, எதற்கெடுத்தாலும் அழுதபடியும் குறை கூறியபடியும் இருக்கும். ஏழாம், ஒருபோதும் மற்றவர்களிடம் உள்ள நல்லவற்றை பாராட்டாது. எட்டாவது, பரபரப்பு, பயம், உணர்ச்சியவசப்படுதல், சோம்பல், ஆர்வமின்மை, மூடநம்பிக்கை, எதிர்மறை சிந்தனை போன்றவை பலவீனமான மனத்தின் முக்கிய குணங்களாகும். பலவீனமான கட்டுப்பாடற்ற மனத்தையும் கூட வலிமையான மனோசக்தியாலும் முறையான பயிற்சியினாலும் கட்டுப்படுத்த முடியும். சத்துள்ள உணவு எப்படி உடலுக்கு தேவையோ அவ்வாறே மனதிற்கும் நல்ல கருத்துக்கள் தேவை. மனத்திற்கும் வலிமையும் புத்துணர்வையும் தருகின்ற நல்ல புத்தகங்களை தினந்தோறும் படிப்பது நம் மனதிற்கு நல்ல உணவை தருவது போன்று அமையும். ஒருவன் விவேகானந்த இலக்கியம், கீதை, உபனிஷதம் என்பவற்றை கட்டாயம் படிக்க வேண்டும். இதனை இளம் வயதிலேயே தொடங்க வேண்டும். போதிய அளவுக்கு உடல் வலிமையானதாக இருக்கும் போதுதான் ஆக்கபூர்வமான கருத்துக்களை புரிந்து அவற்றை கிரகித்து வாழ்க்கையில் பயிற்சி செய்ய முடியும். தீயோர் கூட்டுறவு, தரம் கெட்ட இழிவான நாவல்கள் மற்றும் திரைப்படங்கள் போன்றவை மனத்தை ஒழுக்கத்திலிருந்து வழுவச் செய்து எல்லாவித மனநோய்களுக்கும் நரம்பு பலவீனத்திற்கும் ஆளாக்கும். எனவே ஒருவன் மிக எச்சரிக்கையோடு இவற்றை தவிர்க்க வேண்டும்.